இதோட பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண உடனே பூட்டபிள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பூட் ஆப்ஷன் வந்து பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டாக மாற்றிட்டு இது பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஸ்டார்ட் லினக்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து லினக்ஸ் மின்ட்டோட இந்த ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து இந்த ஐக்கான் வரும், இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் வந்துட்டு அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ். தென் கீபோர்ட்ல செலக்ட் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ் யூஎஸ். இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ் வேணும்னா இதை கரண்ட்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்புறமாவும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இப்படியே விட்டுறேன். கண்டினியூ. சம்திங் எல்ஸ் ஆப்ஷன் நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அதனால வந்து சம்திங் எல்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே நியூ பார்ட்டிஷன் டேபிள் செலக்ட் பண்ணுறோம். கண்டினியூ. ஸோ நம்மளோட ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சைனை வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து 90% வந்து ரூட் பார்ட்டி ரெடி பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரூட்டுக்கு வந்து 90% கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கு கீழே தான் வந்து எல்லா யூசர்ஸோடைய ஹோம் டைரக்டரியும் வரும். அதனால் வந்து 90% கொடுத்துட்றேன். ஸோ நான் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 23 GB கொடுத்துருக்கேன். ext4 ஜர்னலிங் ஃபைல் சிஸ்டம், ரூட் பார்ட்டிஷன், ஒன் பாயிண்ட் வந்து ரூட். ஓகே. மீதி இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் ஏரியா கொடுக்குறேன். ஸ்வாப் ஏரியா வந்து நமக்கு ரேமோட 2 டைம்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 GB ரேம் இருக்கு வச்சுருக்கீங்கன்னா 16 GB வந்து ஸ்வாப் கொடுக்கலாம் ஸ்வாப் பார்ட்டிஷனுக்கு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 2 GB கொடுக்குறேன். அடுத்தது ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். அதில் வந்து EFI பார்ட்டிஷனுக்கு வந்து EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் அதுக்கு வந்து ஒரு 1 GB கொடுக்குறேன். திரும்பி ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிசர்வ்டு பயாஸ் பூட் ஏரியாவுக்கு வந்து ஒரு 500 MB தரேன். இந்த ரூட் பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ். கண்டினியூ. டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கிறோம் கல்கட்டா. அடுத்தது யூசர் நேம் கிரியேட் பண்றோம். சிஸ்டம் நேம், ஹோஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து லாகின் ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. தட்ஸ் இட். இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே நமக்கு வந்து ரிமூவ் த சோர்ஸ் பென் டிரைவ் அண்ட் ஹிட் என்டர்னு காமிக்கும். ஸோ முடிச்ச உடனே திரும்பி ஒரு ரீபூட் ஆனோடனே ஃபுல் இன்ஸ்டலேஷன் நமக்கு முடிஞ்சிடும்.